வெல்கம் பேக் வியூவர்ஸ். நான் உங்க சிந்தியா. இன்னைக்கு குட்டி ஸ்டோரியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸை எப்படி ஓவர் கம் பண்றது அப்படிங்கிறதுக்கான ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்க போறோம். ஓகே. ஒரு பாலைவனத்துல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், ஒரு பெரிய கம்யூனிட்டி என்ன பண்றாங்கன்னா டிராவல் பண்றாங்க. அவங்க போகும்போது கூட ஒட்டகத்தையும் கூட்டிட்டு டிராவல் பண்றாங்க. ஸோ ஒரு நைட்டு டே இதெல்லாமே டிராவல் பண்ணிட்டே இருக்காங்க. ஒரு நாள் நைட் வருது, அவங்க எல்லாம் தூங்கணும். அவங்க பாத்தீங்கன்னா ஒரு 100-150 ஒட்டகத்தை கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ போயிட்டு இருக்கும்போது நைட்டு படுக்கலான்னு போறாங்க. போகும்போது என்ன பண்ணணும், ஒட்டகத்தை அப்படியே விட்டுட்டா ஒட்டகம் எங்கேயாவது அது பாட்டுக்கு காணாம போயிடும். அதனால ஒவ்வொரு ஒட்டகத்தையும் கட்டி போடணும். பாலைவனத்துல எப்படி கட்டி போட முடியும்? ஒரு சின்ன குச்சி மாதிரி வச்சிருப்பாங்க, அதை மணல்ல அடிச்சு அதுல கயிறு கட்டி ஒட்டகத்தை அதை கழுத்துல கட்டிட்டாங்கன்னா அதுவும் அங்கேயே படுத்து தூங்கிடும். காலையில இவங்க கிளம்பும் போது கைத்தாவத்து ஒட்டகத்தை கூட்டிட்டு போயிடுவாங்க. இந்த சுச்சுவேஷன்ல எல்லா ஒட்டகத்தையும் கட்டிட்டு இருக்காங்க. கடைசியில ஒரே ஒரு ஒட்டகத்துக்கு கட்டுறதுக்கு மட்டும் அந்த இடத்துல கயிறு இல்லை. தேடி தேடி பாக்குறாங்க, அங்க கயிறே கிடையாது. என்ன பண்றதுன்னு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப அந்த வழியில ஒருத்தர் நடந்து வர்றாங்க. அவங்க கிட்ட கேக்குறாங்க, எனக்கு ஒரு கயிறு வேணும், ஒரு ஒட்டகத்துக்கு கட்டுறதுக்கு மட்டும் இந்த இடத்துல கயிறு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாரு, என்கிட்ட கயிறு எல்லாம் இல்லை, பட் இங்க இருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் போனீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கூடாரம் இருக்கு. அந்த இடத்துல ஒரு ஞானி வசிச்சுட்டு இருக்காரு, மேபி அவர்கிட்ட இருக்கலாம், நீங்க அங்க போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு அந்த ஒட்டகக்காரரும் கூட ஒரு 2-3 பேரும் அந்த இடத்துக்கு போறாங்க. ஒரு கூடாரம் வருது, அந்த இடத்துல ஞானி இருக்காரு. அவர்கிட்ட போய் இதுதான் சுச்சுவேஷன், எல்லா ஒட்டகத்தையும் படுக்க வச்சுட்டோம், ஒரு ஒட்டகத்துக்கு கட்டுறதுக்கு மட்டும் கயிறு இல்ல, இருந்தா சப்போர்ட் பண்ணுங்க, காலையில நாங்க திரும்பி போகும்போது அந்த கயிறை உங்ககிட்ட கொடுத்துட்றோம் அப்படிங்கும் போது அந்த ஞானி என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட இந்த கூடாரத்துல எந்த கயிறுமே கிடையாது, ஆனா நான் ஒரு ஐடியா சொல்றேன் அப்படின்னு. என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, ஒன்றும் இல்லை, கயிறை கழுத்துல கட்டி அத அந்த குச்சியில நட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. கயிறு இல்லாததுனாலதானே உங்ககிட்ட நாங்க கயிறை கேட்டுட்டு இருக்கோம், மறுபடியும் கைத்தால கட்டுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க சொல்றதே எங்களுக்கு புரியல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அந்த ஞானி சிரிச்சுட்டே சொல்றாரு, ஒண்ணும் இல்ல, இமேஜின் பண்ணிக்கோங்க. இமேஜின், உங்க கையில கயிறு இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணிட்டு, கயிறு கையில இருந்தா என்ன பண்ணுவீங்களோ அதை போய் ஒட்டகத்துக்கிட்ட பண்ணுங்க. அதே மாதிரி குச்சி நட்டு கையில கயிறு இருக்கிற மாதிரியே இமேஜின் பண்ணிட்டு நீங்க பண்ணி கட்டுற மாதிரியே பண்ணிருங்க, அது தூங்கிரும் அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அந்த ஞானி சொல்றதுல நம்பிக்கையும் கிடையாது. ஆனா இப்ப வேற ஆப்ஷன் இல்லை, ஏன்னா அவங்க கிட்ட கயிறு கிடையாது, நைட்டு தூங்கி ஆகணும், அப்பதான் அடுத்த 2 நாள் அவங்க டிராவல் பண்ண முடியும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஆப்ஷனே இல்லாம சரி அவர் சொல்றதைதான் நம்ம கேட்டு பார்க்கலாமே, அதாவது ஒண்ணுமே இல்லாம இருக்கிறதுக்கு இது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி சரின்னு போறாங்க. போயிட்டு ஸோ அதே மாதிரி அவங்க போய் இமேஜின் பண்ணி கழுத்துல கட்டுற மாதிரி இமேஜின் பண்ணி அந்த குச்சியிலையும் கட்டியாச்சு, படுக்க வச்சுட்டாங்க, அதுவும் தூங்கிருச்சு. காலையில எந்திரிச்சு பாக்குறாங்க, அந்த ஒட்டகம் இன்னும் அங்க தூங்கிட்டே இருக்கு. ஓகே, இப்ப தூங்கிட்டு இருந்த மத்த எல்லா ஒட்டகத்தையும் எழுப்பியாச்சு, எல்லாம் எந்திரிச்சிச்சு, இவங்க டிராவல் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஆனா இந்த ஒரு ஒட்டகம் மட்டும் ஸ்டில் தூங்கிட்டே இருக்கு, எந்திரிக்க மாட்டேங்குது. முழிச்சிருச்சு ஆனா எந்திரிக்க மாட்டேங்குது. அவங்களும் என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க, எழுப்பி விடுறாங்க, அது அந்த இடத்த விட்டே அசைய மாட்டேங்குது. உங்களுக்கு ஒரே டென்ஷன். மறுபடியும் கிளம்பி அந்த ஞானியை பார்க்க போறாங்க. போயிட்டு, நீங்க ஏதோ மேஜிக் பண்ணிட்டீங்க, நீங்க ஏதோ மந்திரம் போட்டீங்க, அதனாலதான் அந்த ஒட்டகம் படுத்துருச்சு, அதனாலதான் எந்திரிக்க மாட்டேங்குது, இப்ப நீங்க தான் அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு மறுபடியும் ஞானி சிரிச்சுட்டே சொல்றாங்க, நேத்து நீங்க என்ன பண்ணீங்க, கைத்தால கட்டினீங்கல்ல, அப்ப நீங்க கைத்தை அவுத்து விட்டா தானே அந்த ஒட்டகம் எந்திரிக்கும் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு அப்பவும் புரியல. இல்ல, நீங்க கயிறு கையில இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி கைத்தால கட்டி அந்த குச்சியில கட்டினீங்க இல்லையா, அதே மாதிரி இப்பவும் போய் இமேஜின் பண்ணி அந்த கயிறு இருந்துச்சுன்னா அதை ரியலாவே எப்படி அந்த கட்டை அவிழ்த்து விடுவீங்களோ அதே மாதிரி இப்பவும் போய் இமேஜின் பண்ணி அதை பண்ணுங்க, ஸோ தட் ஒட்டகம் கண்டிப்பா எந்திரிச்சுக்கும் அப்படிங்கிறாங்க. இவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி போய் பண்றாங்க. உடனே ஒட்டகம் எந்திரிச்சு போக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுல இருந்து என்ன ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த ஒட்டகம் கயிறே இல்லாம கயிறு இருக்கிறதா நினைச்சிட்டு எப்படி படுத்துட்டு அதனால எந்திரிக்க முடியாம இருந்ததோ, அது மாதிரிதான் நமக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு பிலீஃப்ஸும்.
நம்மனால முடியாது, இது என்னால முடியாது, இது என்னால பண்ண முடியாது, இது எனக்கு வராது, இதுல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிற ஒவ்வொரு விஷயமுமே வந்து அந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸ் தான். ஸோ நீங்க அந்த கயிறு இல்லாத கயிறை இருக்கிறதா நினைச்சு ஒட்டகம் தூங்குன மாதிரி இல்லாத ஒரு விஷயத்த இருக்கிறதா நீங்க இமேஜின் பண்ணி நீங்க அந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸ்குள்ள இருந்தீங்க அப்படின்னா அந்த சக்சஸ் அட்டைன் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ இல்லாத கையத்தை தூக்கி வீசிட்டு அதையெல்லாம் உடைச்சி எரிஞ்சு அந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸ்ல இருந்து வெளியே வந்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் வேற மாதிரி மூவ் ஆகும். ஸோ இன்னைக்கு குட்டி ஸ்டோரி நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் சிந்தியா சைனிங்.